ஹலோ, வணக்கம் நேர்களே, எப்படி இருக்கிறீங்கள்? வளமை போலதான் இந்த வீடியோ ஒவ்வொரு பிரபலியங்களையும் பற்றி போட்டுக்கொண்டு வாரான். இன்றைக்கும் ஒரு பிரபலியத்தை பற்றி அநேகமாக அவருக்கு தெரிந்திருக்கும், சில பேருக்கு தெரிந்திருக்காது. ஆரென்றால் எம்.ஆர். ராதா. அவரை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இவற்றை பேர் எப்படி மாற்றப்படுது என்று பாருங்க. எப்படி அதை ஷோட் இவற்றை ஒரிஜினல் பேர் வந்து இவற்றை ஒரிஜினல் பேர் வந்து மதராஸ் ராஜகோபாலன் ராதாகிருஷ்ணன். பெரிய ஒரு பேர், மதராஸ் ராஜகோபாலன் ராதாகிருஷ்ணன். இதுதான் இவற்ற ஃபுல் நேம். இதைத்தான் ஷோட்டா சுருக்கி எம்.ஆர். ராதா என்று சொல்லி அவர் வைத்தது. எப்ப இவர் பிறக்கிறார்? இவர் பிறந்தது சென்னையில் 1907 ஏப்ரல் 14 இதுதான் இவற்ற பிறப்பு. இவர் செய்த சாதனைகள் நிறைய திரைப்படங்கள்ல நடித்திருக்கிறார். என்னென்றால் இவர் வந்து இவற்ற தகப்பன் பேர் வந்து நாயுடு, இவற்ற அம்மாட பேர் வந்து ராஜம்மாள். இவற்ற தகப்பன் வந்து ஒரு போர் வீரன் ரஷ்யாவில். அந்த நேரத்தில் ரஷ்யாவில் ஒரு ஆர்மி இதில் ஒர்க் பண்ணினவர். அந்த எல்லை பிரச்சனையால் ஒரு சுடுபாட்டத்தில் தற்காலிகமாக அவர் உயிரிழந்து போனார். அப்போ இவருக்கு சின்ன வயது தான் இருந்தது. அந்த தனக்கம் இவருக்கு இருந்தது. அதனால என்ன செய்தவர் என்றால் பள்ளிக்கூடத்துக்கு கூட ஒழுங்கா போறே இல்லை. மற்றது பொறுப்பு இல்லாமல் சுத்தி கொண்டு திரிகிறது. இப்படித்தான் இவற்றை குழந்தை பருவத்தில் இருந்தது. இப்படித்தான் இவர் வாழ்ந்தவர். அதாவது வந்து தாயோடையும் கோவித்து விட்டார். தாயோடையும் கோபித்துக் கொண்டு ஊரை விட்டு ஓடிவிட்டார் இந்த எம்.ஆர். ராதா. அங்க போய் ஏதோ ஒரு குழப்பமான நிலையிலாம் இருந்திருக்கிறார். தாயை விட்டு உடனே பிரிந்து போய்விட்டார். போனவர் எங்க போறாருண்டா சென்னை ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறார். அங்க போய் ஒரு போர்ட்டரா வேலை செய்யறார். அதாவது வந்து அந்த பாரங்களை தூக்கி கொடுக்கறது, அந்த வேலை. அதாவது வந்து வார பயணிகளுக்கு சூட்கேஸ் தூக்கி கொடுக்கறது, அப்படிப்பட்ட வேலைகளைத்தான் இவர் செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் டிராமா தான் கூட செய்து கொண்டிருந்த. அந்த நேரம் சினிமா துறை வரவில்லை. ஒரு நாடக இயக்குனர் வந்து அவரை சந்திக்கிறார். என்னண்டா அதுல ஒரு ஸ்டைல் இருந்திருக்குது. அதாவது வந்து அதை அவர் ரசிச்சிருக்கிறார். அந்த அவர் என்ன செய்யிருக்காருன்னா 3 சூட்கேஸை ஒரே நேரத்தில் தூக்கி கொண்டு போன விதம், அந்த அழகை வந்து இவர் கூட ரசிச்சிட்டு இருக்கிறார். அதனால அவரை கூப்பிட்டு கேட்கிறார், ஓகே நான் ஒரு டிராமா இது வச்சிருக்கு, நீ டிராமாவில் வந்து சேரன்னு சொல்லி அண்டையில இருந்து டிராமா நாடகத்துக்கு போறார் இந்த எம்.ஆர். ராதா. இவர் டிராமாவுக்கு போய் டிராமாவில் கொடி கட்டி பறக்கிற அளவுக்கு இவற்ற பேர் வந்து மிகவும் பிரபல்யம் அடைந்து விட்டார் இந்த எம்.ஆர். ராதா. அவ்வளவு அதுல டிராமாவில் அவரை கையில் பிடிக்கல அளவுக்கு. அந்த நேரத்தில் தான் திரை உலகத்துக்கு வர. இப்ப இந்த நாடகத்துறையில் இருந்தவர் வந்து இவரை வச்சு ஒரு படம் தயாரிக்கப்படுது. என்ன படம்னா 1937 ராஜசேகரன் ஏமாந்த சோனகிரி என்று ஒரு திரைப்படம் 1937. அதுதான் எம்.ஆர். ராதாவின் முதல் திரைப்படம். அதாவது வந்து நாடகத்தில இருந்து சினிமா ஃபீல்டுக்கு வரார். அதுவும் வெளியிட்டார். அதுக்கு பிறகு 1942 சந்தனவேந்தன், பம்பாய் மயில், சத்தியவாணி என்ற படங்கள் 1942 அவற்ற படங்கள் வெளிவந்து விட்டது. நிறைய படங்கள் நடித்தாலும் இந்த இரத்த கண்ணீர் என்ற படம் எல்லாற்ற மனதையும் தொட்ட படமா தான் இருக்குது. திருமண வாழ்க்கை பார்த்தீங்கள் என்றால் இவருக்கு நிறையவே மனைவிகள் இருக்கிறது. அதாவது வந்து இவற்ற மனைவிகளை பற்றி பார்ப்போம் என்றால் பேர் இருக்கிறோம். அதுல வந்து பேர்களை பாருங்கள். சரஸ்வதி என்ற ஒரு மனைவி இருக்கிறா, தனலட்சுமி என்ற ஒரு மனைவி இருக்கிறா, பிரேமமாதி என்ற ஒரு இன்னொருவா இருக்கா, ஜெயம்மாள், பிறகு பேபி அம்மாள். அதையும் மீறி இவர் இலங்கைக்கு போறார். இலங்கையில கீதா என்ற ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறார். அவருக்கு பிறந்ததான் இந்த ராதிகா. பாருங்க இத்தனை மனைவிமார்கள் என்று. சாதாரணமா ஒரு சின்ன வீட்டுல நின்று அவருக்கு ஒரு அங்க இங்க ஒரு ஒன்றுக்குமே உதவாத ஒரு ஆளா இருந்தவர். அதாவது தாயோடையும் கோபித்து கொண்டு ஓடி போய் சென்னையில போய் ரயில்வே ஸ்டேஷன்ல தூக்கி வாழ்ந்தவர் இவ்வளவு சாதித்து இவ்வளவு பிரபல்யம் அடைந்திருக்கிறார். பாருங்க, ஒரு நகைச்சுவை நடிகர் இல்லை, ஒரு வில்லன் கேரக்டர் இல்லை,
திரைப்படத்திலும் நாடகத்துறையிலும் சாதித்து முடித்தவர் தான் இந்த M.R. ராதா. அதுவும் தன் பெயர் கூட அவர் பெரிய ஒரு பெயரை சுருக்கி வைத்தவர். நேர்களே, ஒவ்வொரு காணொலியிலும் நான் போட்டுக்கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு பிரபலியங்களை பற்றி தான் நான் இந்த காணொலியை பார்த்து போட்டுக்கொண்டிருக்கிறேன். பாருங்க, நீங்க நான் பேசிட்டு இருக்கும்போது கீழே அது சப்ஸ்கிரைப் பண்ற பட்டன் இருக்கும், அதை நீங்க ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். அப்பதான் உங்களுடைய ஆதரவால் தான் நான் திருப்பி வேற வேற வீடியோக்கள் போடலும். ஏன்னா எல்லாரை பற்றி நான் தேர்ந்து தெளிச்சு சரியான விஷயத்தை தான் நான் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். வளமை போலதான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.